இன்றைக்கி டீம் ஒர்க் பண்ணுறக்காக ஃபேமிலியோட பண்ணைக்கு கிளம்பி போயிட்டோம். ஒரு வாரமாக பண்ணை கழுவுறதா இருக்கட்டும், இல்லை இந்த பண்ணையில் இருக்க டர்போ கப்பு, இந்த ஃபீட்ரு கப்பு இதெல்லாம் கழுவுறக்கா இருக்கட்டும், ஆள் தேடிட்டே இருக்கோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் எங்கள் வீட்டுக்காரரே வந்து துவண்டு போயிட்டார். என்னடா ஆளே கிடைக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபேமிலியோட போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தெம்பேத்தி நாங்களும் வந்து பண்ணைக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த ஒரு 2 நாளாக வந்து திருப்பூருக்கு போகணும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போகணுன்ற வேலைகள்லாம் இருந்துச்சு. சரி நம்ம பண்ணைக்கான வேலைகளை முடிச்சு விட்டு போயிட்டோம் அப்படின்னா, அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக ஒரு 2, 3 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு, இன்றைக்கி பண்ணைக்கு கிளம்பி போய் வேலையெல்லாம் தடபுடலா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த குழந்தைய பார்ப்பீங்க. இந்த குழந்தைய போட்டு இவங்க பாடாப்படுத்துகிறாங்களே, கொடுமைப்படுத்துகிறாங்களேன்னு கூட நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த குழந்தை தான் எங்களை போட்டு பாடாப்படுத்துது. இந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கழுவிக்கிறோம்டா, நீ கம்முன்னு இருடா, சின்ன சின்ன வேலைகள் செய்டா அப்படின்னு சொன்னால் கேட்குறதே இல்லை. நான் செய்வேன் நான் செய்வேன்னு ஒரே ஆர்வத்தில் செய்கிறனால நாங்களும் அப்படியே விட்டுறது. குழந்தைங்க வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த இதெல்லாம் நீ தங்கம் செய்யக்கூடாது தங்கம் அப்படின்லாம் சொல்லாமல் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க அந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கு அது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய வேலைகள் செஞ்சனால தான் இப்போ வந்து கிச்சன் வேலையாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், அதெல்லாம் செய்யும்போது எனக்கு கஷ்டமாகவே தெரியல. அதுவே வந்து நான் புதுசாக செஞ்சுருந்தேன் அப்படின்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும் செய்கிறனால என் பையனை விட்டுறது. அவன் போக்குலேயே வந்து சரி வேலை செய்யாப்பா செய், உன்னால் முடியலையா போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறது. இன்றைக்கி எப்படியோ வந்து ஃபேமிலியாக சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணலான்னு பண்ணைக்கு போனால் அதில் பல குளறுபடி நடந்துச்சு. அந்த குளறுபடியெல்லாம் எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து பண்ணையில் இருந்த கப்பெல்லாம் ஒரு அளவுக்கு எல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரிப்ளைவே கொடுக்காம வச்சுருந்தேன். நிறைய பேர் ஏங்க சிஸ்டர் ரிப்ளை கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. ஏன்னா பண்ணையில் வந்து சுத்தமாக டவர் கிடைக்காதுங்க. அதனால தான் வந்து ரிப்ளை கொடுக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்தனால தான் நிறைய மெசேஜ் பார்த்து ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் ரெஸ்ட்டே எடுத்தேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கர வேலை பண்ணையில்.